இங்கே இந்த போலீஸ்லாம் சேர்ந்து இந்த ஊர்ல ஒரு கேஸாச்சும் போடணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க மேல நோ பார்க்கிங் ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி பொட்டி கேஸா போட்டு உள்ள தள்ளுறாங்க. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்து இதெல்லாம் ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. ஆனா இவங்க பிடிச்சி வச்சாங்களா அவட தூங்கி வந்து லேட்டா தான் வந்திருப்பான். ஆக்சுவலா அவன் திருடனா இருப்பான். ஆனா இப்ப திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே இவங்க 3 பேருக்குமே ஒரு ஐடியா தோணுது. சோ அவனை தனியா கூட்டிட்டு போய் இந்த ஊர்ல ஒரு மளிகை கடையில நீ திருடணும்னு சொல்றாங்க. ஆனா இவன் திருட்டு தொழிலாம் விட்டுடுன்றான். அப்போ ஒரு சரக்கு பாட்டில காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஒத்துக்கிறான். தென் இவங்களும் அந்த மளிகை கடைக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க எந்த திருட்டு நடந்த மாதிரியே தெரியல. அவனை தேடி பாக்குறாங்க. பார்த்தா அவன் சரக்கு குடிச்சிட்டு மட்டையாயிட்டு இருக்கான். சோ இவனை நம்மள வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்களே ஊருக்குள்ள திருட மாதிரி இறங்கிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இவங்களை பார்த்துட்டு துரத்திட்டு வராரு. அப்ப ஒரு கத்தி எடுத்து இவங்க பின்னாலே குத்திடுறாரு. தென் ஹீரோ இவங்க கிட்டே வந்து நைட்டு நடந்த விஷயத்த சொல்லி என்கிட்ட மட்டும் கண்ணு இருந்ததுன்னா அவங்களை சுட்டு தள்ளி இருப்பேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இவங்க அதை நினைச்சு பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹீரோ கிட்ட நாளைக்கே நம்ம ராம்நாத் போனோம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு லவ்வையும் சொல்லி டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துடுறான். அப்ப இந்த போலீஸ் கடைசியா ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன் பாம்பு அடிச்சிருது.